கம்பம் அருகே காமையகவுண்டன்பட்டியில் பயணியர் நிழற்குடையை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் திறந்து வைத்தார். கம்பம் அருகே திராட்சை விவசாயத்தை பிரதானமாக கொண்ட நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்கள் உள்ளன. செழிப்பு மிக்க கிராமங்களில் 15 வார்டுகளை கொண்ட காமையகவுண்டன்பட்டி பேரூராட்சி. இங்கு முறையான பஸ் ஸ்டாண்ட் வசதி இல்லாததால் இப்பகுதியில் உள்ள சுருளித்தீர்த்தம், உத்தமபாளையம், கம்பம் சாலை இணையும் முச்சந்திப்பில் காத்து நின்று பொதுமக்கள் பஸ் ஏறுவது வழக்கம். காமையகவுண்டன்பட்டியில் கடந்த 75 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணிகள் நிழற்குடை இல்லை. இதனால் பொதுமக்கள் மழைக்காலங்களில் முச்சந்திப்பு சாலையில் உள்ள கடைகளில் நின்று பஸ் ஏறி வந்தனர். நீண்ட நாட்களாக நிழற்குடை இல்லாத இந்த ஊருக்கு நிழற்குடை அமைத்து தருமாறு இப்பகுதி மக்கள் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து காமையகவுண்டன்பட்டி பேரூராட்சி முச்சந்திப்பு சாலையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2022-23 நிதியில் ரூபாய் 10 லட்சத்தில் புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டது. இந்த பயணியர் நிழற்குடை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காமையகவுண்டன்பட்டி பேரூராட்சி தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் கஸ்தூரி, கம்பம் ஒன்றிய திமுக செயலாளர் தங்கபாண்டியன் முன்னிலை வகித்தனர். எம்எல்ஏ மகாராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிழற்குடை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆறுமுக நயினார், பேரூராட்சி உறுப்பினர்கள் பிரதாப், திலகரணி, முத்துலட்சுமி, வெற்றிச்செல்வி, நித்யா, முருகேசன், ஸ்ரீனிவாசன், கலைவாணி, யோகேஸ்வரி, வீரகுமார், பன்னீர்வேலு, செல்வி, ராஜா மற்றும் பேரூர் கழக திமுக செயலாளர் பாஸ்கரன், மாவட்ட பிரதிநிதிகள் முத்து வீரப்பன், அன்பரசன் மற்றும் ஒன்றிய பிரதிநிதிகள், வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.